தேனி மாவட்டம் போடியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டம் நடைபெற்றது. என்னது கொடுமையா 1.5 லட்சம் மாடு இருந்த இடத்துல 5000 மாடா குறுக்கிட்டீங்க. எல்லாம் அடிமாடா கறிக்கு ஓடிடுச்சு. கால்நடைக்குன்னு ஒரு துறை வச்சிருக்கு. அது இதை பத்தி கவலைப்பட்டிருக்க. பால் வளத்துறைன்னு இருக்கு. பால் எங்க இருந்து வரும்? குழாயில் திருவினா வருமா? மாடு இல்லாம எங்க பால் வரும்? அந்த 2 துறைகள் எதுக்கு வச்சிருக்கு? அரசு வச்சிருக்குல்ல. அரசு பால் வைக்கிறது, மாடு மேய்க்காது. தடையை மீறி மாடுகளுடன் மலைப்பகுதிக்கு செல்ல முயன்றவர்களை வனத்துறையினர் அனுமதிக்காததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. எல்லா காடுகளுக்கும் சொல்றீங்க, நாங்க உழைக்கிறீங்க பாதுகாக்கப்பட்டது. மீண்டும் அவர்கள் வனத்துறையினரின் எதிர்ப்பையும் மீறி 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடந்து சென்று வனப்பகுதிக்குள் நுழைந்தனர். மாடுகளை அனுமதிக்காததால் வனத்துறையினருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டு மாடுகளையும் மலைவனப் பகுதிகளுக்குள் ஓட்டிச் சென்றனர். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் சமூகத்தில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்தார். மத்திய அரசு 3 முறை பட்டியலில் இருந்து வெளியேற்றுன்னு சொல்லுது. ஆர்டர் உத்தரவு பாருங்க, வந்திருக்கு பாருங்க. தேவேந்திரரை வெளியேற்றுன்னு இந்த பாருங்க. ஆனா இது மாநில அரசு செய்யல. என்னை வெளியேற்றதுல உனக்கு என்ன இடையூறுன்னு சொல்லுங்க. 15ல எனக்கு எவ்வளவு வருது? 7.5 அல்லது 8? அந்த 8 தூக்கி பிசியில எம்பிசியில வச்சுட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருப்பேன். எனக்கு உள்ளதை பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன். யாருக்கும் எந்த இடையூறும் இல்லை. என்னை பேக்வேர்டாக்கு அல்லது மோஸ்ட் பேக்வேர்டாக்கு ஏதோ ஒரு இடத்துல வச்சு கொடு. இந்த பட்டியலிருந்து இருந்து தூக்கு. என்னை தாழ்த்தப்பட்டவன் எஸ்சி அப்படிங்கிற பிரிவில் இருந்து என்னை தூக்குங்கிறோம். இதுல என்ன உனக்கு கஷ்டம்? அது இந்த அதிகாரங்கள் செய்யாது. இது செய்யறதுக்கான அதிகாரத்தை நாங்க நிறுவோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த பட்டியல் மாற்றம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறுமா? நாம் தமிழர் ஏற்கனவே கொடுத்திருக்கேன். இதுல தேர்தல் அறிக்கை விடுற